கொடுக்கிறோம். உண்மையாகவே நானும் உங்களோட இருக்கிறதான ஒரு தொழிலாளி தான். நானும் 23 வருஷம் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கிட்ட வந்துட்டு இடி கிட்ட நான் ஒர்க் பண்ணுறேன் தான். எனக்கே ஒரு பர்மனன்ட் பண்ணல, எனக்கே ஒரு பேமெண்ட் ரைஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி ஜோதியான பெர்மல் கம்பெனி உண்மையில என்னால் புத்தகத்தில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். 23 வருஷம் வந்துட்டு உங்களுக்கெல்லாம் நீங்கள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருந்தீங்களோ தெரியாது. ஆனால் நான் வந்து 89 2015 வரைக்கும் இடி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவேன். நான் ஆல் ஜிஎம்ஸ் அண்ட் சிஜிஎம்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணுவேன். நான் அதுக்கு அடுத்தது தான் 7.5 வருஷம் போட்டோகிராஃபரா எசென்ஷியலா என்ன வந்துட்டு பிஆர் டிபார்ட்மெண்ட்ல என்ன போட்டிருந்தாங்க. உங்களெல்லாம் நினைக்கும் போது உண்மையிலே துக்கமா இருக்கிறது. துரோகியான இந்த டிபார்ட்மெண்ட் அவங்க திருடணும், அவ்வளவுதான் நான் சொல்றேன். எத்தனையோ பேருக்கு ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து கொண்டாந்து இந்த மேனேஜ்மெண்ட் பர்மனன்ட் என்ற கணக்குல பணம் வாங்கி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க தவிர இங்க இருக்கிறதான ஒர்க்கர்ஸ் உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் நான் சொல்ல விருப்பப்படுறேன். நான் போட்டோகிராஃபரா இருக்கும்போது நான் வந்து சர்வீஸ் ட்ரைனிங் சென்டர் போயிருந்தேன். போட்டோஸ் எடுக்கிறதுக்கு 26 பேர் மேனேஜர்ஸ் நம்ம சிஎம்டி வந்து கால் ஃபார் பண்ணிட்டு அவங்க கிளாஸஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு சொல்றதான ஒரு விஷயம் என்னன்னா, 5 டைரக்டர், ஃபைனான்ஸ் டைரக்டர், ப்ரொடக்ஷன் டைரக்டர், மார்க்கெட்டிங் டைரக்டர், ஹெச்ஆர்டி டைரக்டர், இப்பேற்பட்டதான எத்தனையோ டைரக்டர்ஸ் இந்த கம்பெனியில் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல வந்துட்டு அவங்களுக்கு கிளாஸஸ் எடுத்துட்டு போனாங்க. ஆனா கடைசியா சிஎம்டி வந்துட்டு அவங்களுக்கு எடுக்கிற கிளாஸஸ் என்ன தெரியுங்களா? நான் பக்கத்திலே இருக்கிறேன், நீங்க எல்லாம் வந்துட்டு 26 பேரும் வந்துட்டு மேனேஜர்ஸ் இங்க உள்ள வந்திருக்கிறீங்க, கம்பெனிக்கு வந்திருக்கிறீங்க. பெர்மல் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா இங்க இருக்கிற டீச்சர்ஸ் 30 வருஷமா கஷ்டப்படுறோம். அவங்க பிட்ல இருந்து மிஷன் வரைக்கும் வந்துட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ற திறமை கொண்டு வருவாங்க. ஒவ்வொருத்தரும் பேர்படுதான திறமை இல்லவன். அவங்க கிட்ட போயிட்டு நீ மேனேஜரை போய் வேலை சொல்லியா, கீழே இருந்து மேல மட்டும் பார்ப்போம். ஏய் எனக்கு வந்து வேலை சொல்லியா, பெர்மல கட்சி குச்சிக்கிறேன் நான் சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த விஷயம் யார் சொல்றது? இதே சிஎம்டி மிஸ்டர் நடராஜன் சொன்னாருங்க. நான் பக்கத்துல தான் இருக்கிறேன். அப்பேற்பட்ட சர்வீஸ் உள்ளவங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு யோகத்தை இல்ல. சும்மா இருக்கிறவங்க எல்லாம் கூட்டாங்க மேனேஜர்ஸும் ஏதோ பண்ணிட்டு சாவடிக்கிறாங்கள. இந்த மேனேஜ்மெண்ட் இன்னும் திரும்ப மாட்டாங்களா? இதோட சேர்த்து இன்னொரு விஷயத்துல நான் இங்க அந்த பெர்மலம் வேணாம் உணவு வேணாம்னு சொல்லிட்டு எடுத்துட்டு விசிறி போட்டு வந்தேன். நான் உண்மையில மனசுல துக்கத்தோட வந்தேன். காலையில அதான் எசென்ஷியல் ஒர்க். நீ வந்து ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் கூட்டு வந்து கேஜிஎஃப்காரங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்காம இப்படி சாகரிக்குது, அது நல்லா இல்லைன்னுட்டு உண்மையாக இந்த கேஜிஎஃப் போட்டோகிராஃபர் கோல்டன் சிட்டி போட்டோகிராஃபர் அசோசியேஷன் மூலியமா இந்த மேனேஜ்மெண்ட் நாங்களும் வந்துட்டு கண்டிக்கிறோம். தயவுசெய்து நீங்க இது புரிஞ்சுக்கீங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்களோ அந்த நீங்க கொடுக்கறதான இந்த சேலரியில உண்மையிலே இந்த குடும்பங்கள் வாழ முடியல. நிறைய கஷ்டங்கள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது ஒவ்வொரு நம்ம போய் மார்க்கெட் எது வாங்கினா கூட எல்லாம் டபுள் ரேட்டா இருக்குது. நிச்சயமா அதுக்கேற்ற ஊதியம் நீங்க கொடுக்கல. ஒண்ணு உயர்த்துங்க, இல்லைன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு தயவுசெய்து இந்த கேஜிஎஃப் சேனலுக்கு வந்துட்டு நீங்க ஒரு பெரிய ஒரு இறக்கத்தை வைங்கன்னு சொல்லிட்டு நான் எங்களுடைய போட்டோகிராஃபர் அந்த கேஜிஎஃப் கோல்டன் சிட்டி போட்டோகிராஃபர் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது மாத்திரம் இல்லை, இனி வரும் நாட்கள்ல நாங்களும் எத்தனை நாள் வந்துட்டு இந்த உண்மையை சொல்ல போறோம். நான் இருக்கும்போது ஒரு 4-5 பேர்பட்டதான பெரிதான ஒரு தர்ணா உட்கார்ந்து இருந்தாலும் ஆனா ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனா இன்னைக்கு மீடியாக்காரங்க மூலியமா எவ்வளவு தர்ணாங்க, எத்தனையோ டீம்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டு எத்தனையோ பேர் வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றதுல எங்களுக்கு பெரிய சந்தோஷம். உண்மையில கடவுள் ஒருத்தர் இருக்காரு, அந்த கடவுள் உங்களுக்கு ஜெயிக்க கொடுப்பாருக்கான ஒரு நிச்சயத்தோட எங்களுடைய சார்பில் உங்களுக்கு சொல்லி நான் விடைபெறுகிறேன். அன்பு சகோதரர் குமரேசன் ஒரு சில வார்த்தைகளை பேசுகிறேன்.
கேஜிஎஃப் கோல்டன் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் வீடியோகிராஃபர் அசோசியேஷன் சார்பாக நாங்கள்லாம் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குவோம். ஒரு நான் எம்ப்ளாய்க்கு எவ்வளோ ப்ராப்ளம் இருக்குதுன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்களும் இதே ஊரில் தான் இருக்கிறோம். எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்கள் கூட சேர்ந்து வேலை செய்கிறாங்களோ, தம்பி எல்லாம் கூட ஃபோட்டோகிராஃபர்ஸ் இருக்கிறாங்களோ. இந்த 3000 தொழிலாளிகளோ ஒரு நாள் கஷ்டப்படுறதான் நாங்கள் பார்க்குறோம். இன்னும் நீங்கள் வந்து வெற்றி கிட்ட நெருங்கிட்டு இருக்கிறீங்களோ அது இன்னும் உங்களுடைய ஃபர்ஸ்ட்ல இருந்த வெளிதனம் உங்கள்கிட்ட எம்ப்ளாயிஸ் கிட்ட கம்மியாகினே இருக்குது. அது வந்து இருக்கணும். நீங்கள் எல்லாம் ஒற்றுமையா சேர்ந்து ஜெயிக்கணும்ட்டு ரொம்ப உங்களுக்காக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். இந்த கேஜிஎஃப் தினமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணின்னு இருக்குது. நீங்கள் நான் ஒரு தொழிலாளியும் இன்னும் வெளிதனமா அதே உணர்ச்சியோட ஒருத்தரும் வந்து முன்னே நின்று சப்போர்ட் பண்ணி எல்லாரும் உங்களை வெற்றி வர வைக்கணும், ஜெயிக்கணும். ஒரு 20 நாள் நீங்கள் 23 நாள் வேலையில இருந்திருந்தாலும் இன்னும் வரப்போற நாள் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா இந்த பேமெண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா இன்னும் வருஷம் ஃபுல்லா நீங்க சம்பாதிச்சு நல்லா இருக்கலாம். 23 நாள் ஆச்சு நம்ம போல ஃபீல் பண்ணாதீங்க. வரப்போற நாட்கள்ல உங்களுக்கு அந்த பேமெண்ட் உங்களுக்கு உயர்ந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லா ஃபேமிலியும் இன்னும் நல்லா இருக்கலாம். நீங்க உங்க இவ்வளவு ஃபேமிலி 3500 குடும்பங்கள் நல்லா இருக்கா நாங்களும் போட்டோகிராஃபி எங்க பிசினஸ் டெவலப் ஆகும். அந்த மாதிரி உங்க நிறைய ஃபேமிலிஸ்ல நாங்களும் வந்து போட்டோகிராஃபி பண்ணியிருக்கிறோம். அதே போல நீங்க எம்ப்ளாயிஸ் வந்து முதல்ல இருந்த அன்னைக்கு எவ்வளவு ஆர்வமா இருந்தீங்களோ அதே ஆர்வத்தோட கடைசி வரைக்கும் போராட்டணும்னு சொல்லிட்டு இந்த அசோசியேஷன் சார்பாக கண்டிப்பா இருக்கிறோம். உங்களுக்கு மேலும் மேல எங்களால முடிஞ்ச உதவியை நாங்கள் கண்டிப்பா செய்வோம். இன்னும் இந்த மாரி என்ன சப்போர்ட் பண்ணனாலும் ஒரு நாளைக்கு வந்து கேஜிஎஃப் எல்லாம் சேர்ந்து பந்த் பண்ற மாதிரி இருந்தாலும் நாங்கள் அது கண்டிப்பா கேஜிஎஃப் போட்டோகிராஃபர் அசோசியேஷன் எல்லா கடைகளையும் மூடி உங்களுக்காக உழைக்குவோம். இன்னும் என்னென்ன போராட்டத்தில் நாங்கள் சப்போர்ட் பண்ணி கண்டிப்பா வந்து முன்னே நின்று சேரன்னு சொல்லிட்டு அஷ்யூர் கொடுக்குறோம்.